Welcome you all. Welcome to Food Tech Academy. So let me start the session. Is I am audible to all? Kindly give me a thumbs up. If I am audible, give me a thumbs up. Good morning. You can use chat box or thank you Jayasudha. Thank you for your response. What about others? Is I am audible to all? Okay. Thank you. Thank you. Thank you all. So let me start the session in just 2 minutes. ஓகே. ஸோ நம்ம எதுக்காக இப்போ இங்கே கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். ஸோ எதுக்காக நம்ம இங்கே கேதர் பண்ணியிருக்கோம்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதோட நம்ம ப்ளூ பிரிண்ட் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த செஷனில் நம்ம கேதர் ஆகியிருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் எல்லாருமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் கேட்டகரி வைஸ் நீங்கள் ஓகேவா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் வேற ஒரு தமிழ் இல்லாமல் தமிழ் சப்ஜெக்ட் படிக்காமல் ஆர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீங்கள் தமிழ் படிச்சிருக்கணும், இல்லை செகண்ட் சப்ஜெக்ட் நீங்கள் தமிழ் படிச்சிருக்கணும். ஸோ இந்த கேட்டகரிஸில் நீங்கள் ஆப்ட் ஆனீங்கன்னா தான் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தமிழே படிக்காமல் செகண்ட் லாங்குவேஜும் வேறு எடுத்திருக்கீங்க அப்படின்னா திஸ் செஷன் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? ஜஸ்ட் கிவ் மீ அ தம்ஸ் அப் அண்ட் தம்ஸ் டவுன். ஸோ அப்போ தான் நான் பேசுறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையான்றதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கீழே ரியாக்ஷன்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் படிச்சிருப்பீங்களா 12th வரைக்கும்? ஸோ அதில் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னா தான் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ தாரணி. நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாகவும் படிச்சிருக்கலாம், செகண்ட் லாங்குவேஜாகவும் படிச்சிருக்கலாம். ஓகே. ஸோ ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ண வரலன்னா நீங்கள் சேட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லெட் வி ஸ்டார்ட் த செஷன். ஸோ இப்போது இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன மெட்டீரியல்ஸ் நீடட்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நோட் புக் மட்டும்தான் நீடட். நோட் புக் வச்சுருக்கீங்களா? ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்க போகிறீங்கன்னா நோட் பண்ணிக்க போகிறீங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் உங்களுக்கு நான் டவுட் கிளியரன்ஸ்க்காக நான் உங்களுக்கு எல்லாருக்குமே டைம் கொடுக்குறேன். இன் பிட்வீனில் டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்கள், அன்மியூட் பண்ணி பேச வேண்டாம். ஓகேவா? ஸோ எல்லாருமே இப்போது அன்மியூட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ யாரும் அன்மியூட் பண்ணி பேச வேண்டாம். ஓகேவா? சப்போஸ் உங்கள் யாருக்காச்சும் டவுட் இருக்குன்னா கீழே ஹேண்ட் ரைஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டவுட்ஸை நான் ஒன் பை ஒன்னாக நான் கிளியர் பண்ணுவேன். ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஷோ பண்ணுறேன். எஸ், யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. லெட் வி வெயிட். ஸோ எல்லாருக்குமே என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? யாருக்காச்சும் ஸ்க்ரீன் ஷேர் ஆகிறது ஸ்டாப் ஆயிருக்கா? Let I share it again.
எஸ். யாருக்கு விசிபிளா இல்ல? எஸ் கவிதா. உங்களுக்கு விசிபிளா இல்லையா ஸ்க்ரீன்? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கு. பட் அந்த நீங்க போட்ட இமேஜ் வந்து 2024 அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. பட் எனக்கு அது கொஞ்சம் ஆக்சுவலி கொஞ்சம் புரியல. வெயிட் பண்றீங்களா? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டவுட் செஷன் வந்து நம்ம லாஸ்ட்டா வச்சிருக்கோம். ஓகே. செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்க எண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்க டவுட்ஸ் வந்து நீங்க கிளியர் பண்ணலாம். ஓகே. இல்ல, எனக்கு அந்த ஸ்க்ரீனே டவுட்டா இருந்துச்சு. லைக் அந்த நீங்க சும்மா டெஸ்ட்டுக்காக பண்ணீங்களா, சாம்பிளுக்காக, இல்ல இதுதான் ஆக்சுவல் இமேஜா, அது பத்தின டீட்டெயில் தான் ஷேர் பண்ண போறீங்களான்னு தெரியல, அதுக்காக கேக்குறேன். வெயிட் பண்ணுங்க. நான் டீட்டெயில் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட்டிங்லேயே வந்து நீங்கள் டவுட் பண்ண வேண்டாம். ஸோ கண்டென்ட் உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே. ஓகே. இப்போ எல்லாருக்குமே ஸ்க்ரீன் விசிபிளாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துக்கோங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே. எல்லாருக்குமே ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி 2024 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டோட எப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, ஸோ எப்போ வந்து நீங்கள் அந்த லாஸ்ட் டேட் சப்மிட் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த டெஸ்ட்டை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். பட் உங்களோட எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எப்படி இருக்க போகுது, ஸோ அதோட ப்ளூ பிரிண்ட் மாடல் என்ன அப்படின்ற என்டையர் டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டெஸ்ட்டை யார் யாரெல்லாம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஸோ கீழே உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க எல்லாருமே இந்த டெஸ்ட்டை வந்து எழுதியிருப்பீங்க. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து காமன் தான். ஓகேங்களா? ஸோ காமன் கொஷின்ஸ் பேப்பர் தான் அவங்க எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வர எல்லாரோட மேஜர்ஸுமே என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ இது டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண ஒரு போஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸாமினேஷன் தான். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ஸோ பட் நீங்கள் வந்து இதில் சேம் கேட்டகரியில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் நம்பர் 16 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அசிஸ்டன்ட் டைரக்டர் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்வோம், சிடிபிஓ அண்ட் ஏடி இருக்கு இல்லையா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்காக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் அந்த மேஜர் கேட்டகரியில் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஹோம் சயின்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த கேட்டகரி, ஆர் சைக்காலஜி இருக்கீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ இதை தாண்டியும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே சேர்த்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக தான் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இதோட சிலபஸ், ஸோ லாஸ்ட் இயர் 2024 நமக்கு கொடுத்த சிலபஸ் வந்து இதுதான். ஓகேவா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக டோட்டலாக அவங்க 37 டைப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கொடுத்த மாடலோட சிலபஸ் இது. ஓகே. ஸோ சப்போஸ் இந்த இமேஜ் யாருக்காச்சும் நீடடாக இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ இந்த என்டையர் ஃபைலை நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸ்லைடில் காமிக்கிற இமேஜ் உங்களுக்கு நீடட்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதோட ப்ளூ பிரிண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ப்ளூ பிரிண்ட்டில் உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னா, டோட்டலி உங்களுக்கு 1 to 100 கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 20 1 to 100 கொஷின்ஸ் இருக்கும். மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 மார்க் வந்து எடுத்திருக்கோம்.
ஃபுல் கொஷின்ஸ்க்கான மார்க் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈச் கொஷின் கேரி 1.5 மார்க்ஸ். ஓகேங்களா, எல்லா கொஷின்ஸ்க்குமே நமக்கு 1.5 மார்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கம்பல்சரியான ஒரு டெஸ்ட். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்கள் பேப்பரை என்ன பண்ணுவாங்க, ஃபர்தராக எவாலுவேட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அவங்க சொன்ன மார்க்குக்கு மினிமம் ஆகலை அப்படின்னா நம்மளோட பேப்பரை என்ன பண்ண மாட்டாங்க, ஈவன் நீங்கள் ஜிஎஸ் எழுதியிருந்தாலும் சரி, பேப்பர் 2 உங்கள் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எழுதியிருந்தாலும் சரி, அதை ஃபர்தராக குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எதில் கான்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்கள் பேப்பரை என்ன பண்ண போகிறாங்க, ஃபர்தராக எவாலுவேட் வந்து பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட ப்ளூ பிரிண்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே 1 மினிட், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ எல்லா கேஸ்ட்டுக்குமே அப்ராக்சிமேட்டாக 60 மார்க்ஸ் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த 60 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண போகிறாங்க, உங்கள் பேப்பரை வேலிடேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். இந்த விஷயம் தெரியாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த 60 மார்க்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த 60கே நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட பேப்பர் 2வும் நம்ம பேப்பர் 1ல பார்ட் பியும் நம்ம எவாலுவேட் பண்ணி நம்மளோட ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வரதுக்காக நம்ம இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ப்ளூ பிரிண்டோட மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாருக்குமே இது விசிபிளாக இருக்கா ஸ்க்ரீன்? எல்லாருக்குமே ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? ஹோப் இட் இஸ் விசிபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஜஸ்ட் கிவ் மீ a thumbs up. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஜெய வீரலட்சுமி. எஸ் கௌஷி டவுட் இருக்குது அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதோட ப்ளூ பிரிண்ட் மாடல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2024 இப்போ உங்களுக்கு டேட் வைஸ் நான் ஷேர் பண்ணேன் இல்லையா, அந்த எக்ஸாமில் கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸோட ப்ளூ பிரிண்ட் தான். ஸோ டோட்டலி உங்கள் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 37 கேட்டகரி டைப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சிலபஸ் கொஷின் நம்பர் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன், அதோட நம்பர்ஸ் தான் அந்த சிலபஸில் கொடுத்துருக்குற அந்த கொஷினோட நம்பர்ஸ் தான். ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் நான் 3rd காலமில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சரியான தொடரை தேர்ந்தெடு. ஸோ டோட்டலி உங்களுக்கு அதில் 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, டோட்டலி 2 கொஷின்ஸ். அதே மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதலில் 2 கொஷின்ஸ், சொற்களின் கூட்டு பெயர்கள் அதில் 2 கொஷின்ஸ், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 2 கொஷின்ஸ். நோ ப்ராப்ளம், இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நோட் பண்ணுறதுனாலும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் ஆகும், நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி கலை சொற்களை அறிதல் வந்து 2 கொஷின்ஸ், கூற்று காரணம் சரியா தவறா 2 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாகவே அந்த 2 கொஷின்ஸ் நமக்கு 100 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 2 கொஷின்ஸ் வந்து இது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு 2 கொஷின்ஸ், இரு பொருள் தருக 2 கொஷின்,
அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க, அதுவும் 2 கொஸ்டின் தான். சரியான இணைப்பு சொல் எனவே, ஏனெனில், அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு 2 கேட்டிருக்காங்க. ஓகே. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு 2 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி பொருத்தமான காலம் அமைத்தல், இதுவும் 2 கொஸ்டின்ஸ். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், நிறுத்தல் குறியை அறிந்தல், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல், ஊர் பெயர்களின் மறுவை எடுத்துக்காட்டு. இது எல்லாமே 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் சொல்ல போற எல்லாமே 3 கேட்டிருக்காங்க. ஸோ அந்த காலம்லேயே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுல ஒரு டைப் இருக்கு, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னா சேம் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆங்கில சொல் கொடுத்து அதுக்கு டைரக்டா தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்கறதுலயும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி அலுவலகம் சார்ந்த சொற்களை மட்டுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேட்டகரியில எடுத்து வச்சு அதுக்கு தமிழ் நமக்கு இங்கிலீஷ்ல கொடுத்து தமிழ்ல கேட்குறாங்க, தமிழ்ல கொடுத்து இங்கிலீஷ்ல கேட்குறாங்க. ஸோ இந்த கேட்டகரியை வந்து நம்ம கொஞ்சம் மைன்யூட்டா வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு கேட்டகரி. ஓகேங்களா. ஸோ இதுல உங்களுக்கு மேட்ச் கேட்குறாங்க, கலைச்சொல் கேட்குறாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. பட் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேம் தான். ஓகே. விடை வகைகள், ஸோ இது வந்து இலக்கணம் சார்ந்த கொஸ்டின். இதுல ஒரு 3 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க, இதுவும் 3 தான். ஓகே. நான் இப்போ கிரீன் கலர்ல மார்க் பண்ணியிருக்க எல்லாமே உங்களுக்கு 3 கேட்டிருக்காங்க. பிழை திருத்தம், ஸோ இதுல வந்து சந்தி பிழையா இருக்கட்டும், மரபு பிழைகள், இல்ல வலுவு சொற்கள், இந்த மாதிரி பிறமொழி சொற்களை நீக்குதல், இது எல்லா கேட்டகரியிலையுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த பிழை திருத்தம்ல பர்டிகுலரா மரபு பிழைகள் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் வந்து லாஸ்ட் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஒருமை பன்மை பிழை, இதுல வந்து ஒரு 3 கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க நோட் பண்ற வேண்டிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பாத்தீங்கன்னா சொல் பொருள் பொருத்துகள். இதுல பாருங்க 8 வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. டோட்டலி 8 மார்க்ஸ் வந்து நீங்க இந்த கொஸ்டின் இந்த பேட்டர்னை மட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணியிருந்தா உங்களால என்ன பண்ணிருக்க முடியும், செக்யூர் பண்ணிருக்க முடியும். அதே மாதிரி பிழை திருத்தம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, சந்தி பிழை நீக்குதல், மரபு பிழை, அதுல ஒரு 3. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிழை ஓர் அந்த மாதிரி ப்ளூரல் அண்ட் சிங்குலர் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுல தனி கேட்டகரி வச்சு உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பாருங்க, உவமையால் விளங்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல், இதுல வந்து டோட்டலா 5 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ வேர் சொல்லை கொடுத்து விடைமுற்று, இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராமர் டைப், இலக்கணம் டைப்ல வரும். இதுல 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க, அதுல ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இருவினை பொருட்கள், இது உங்களுக்கு கிராமர் டைப்ல தான் வரும். 3 அகர வரிசை, இது ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா அட்டன் பண்ணலாம். அந்த டோட்டலா 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வேர் சொல்லை தேர்வு செய்தல்லையும் 6 கேட்டிருக்காங்க. ஓகே. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இதுல வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல்ல 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிதல் 3, எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல்ல 3, அதே மாதிரி சேர்த்தெழுதுதல் பிரித்தெழுதுதல், இந்த 2 கேட்டகரியிலுமே சேர்த்து உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வகை வாக்கியம் என கண்டறிந்தல், ஸோ இது வந்து நமக்கு கிராமர் டைப்ல வரும். தன்வினை, பிறவினை, செய்வினை, இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு டோட்டலா 3 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டா 100 வந்து நமக்கு வந்துருச்சு. டோட்டலி 100 கொஸ்டின்ஸ், 1.5 மார்க்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலா 150 மார்க்குக்கு இந்த கொஸ்டினை வந்து நீங்க எழுத போறீங்க, இந்த எக்ஸாம் வந்து நீங்க எழுத போறீங்க இந்த பேப்பரை. இப்போ இந்த கேட்டகரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க நான் உங்களுக்கு கிரீன் கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, எபோ 3 கேட்டது பாத்தீங்கன்னா 56% வந்து எபோ 3 வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. எபோ 2 பாத்தீங்க, 2 மார்க் இருக்கிற கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 36% வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 1 மார்க் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 8% கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரான ஒரு டேட்டா வந்து கிடைச்சிடும், நீங்க எந்த கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ 56%ல நீங்க பாருங்க உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எபோ 3ல இருக்கிற கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ளூல இருக்கிற கொஸ்டின்ஸ், அதாவது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின், ரெண்டு கொஸ்டின்ஸா கேட்கறது 36% இருக்கு.
1 மார்க்ல கேட்கறது நான் உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா 1 மார்க் கொஸ்டின்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 8% மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இன்னொரு டைப் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அது என்னன்னா அந்த கிரீன் கலர்ல எபோ 3 கேட்ட கொஸ்டின் வந்து டோட்டலா நமக்கு இங்க 37 டைப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு நான் ஷோ பண்ணேன். 37 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல 20 டைப் நீங்க படிச்சிருந்தாலே 71 மார்க் நீங்க வாங்கியிருக்கலாம். நம்மளோட பாஸ் மார்க் என்ன? யாராச்சும் ஷேர் பண்றீங்களா? நான் சொன்னேனே. யார் நோட் பண்ணிட்டு வந்தீங்க? அன்மியூட் பண்ணி ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டியோட பாஸ் மார்க் நான் என்ன சொல்லியிருந்தேன்? வெரி குட்மா. ஜெய வீரலட்சுமி 60 மார்க். சூப்பர். ஸோ சூப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. வெரி குட்மா. தாரணி, ஜெயசுதா, சூப்பர். ஓகே. ஸோ 60 மார்க். இங்கே நீங்கள் 20 டைப்பில் ஒரு கொஷின் படிச்சிருந்தாலே 71 மார்க் எடுத்திருக்கலாம். அப்போ என்ன பண்ணிடலாம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்லாம் இல்லை. நம்ம ஆல்ரெடி 6th to 10th வரைக்கும் படிச்ச நம்மளோட பேசிக்ஸான தமிழ்ல தான் நமக்கு என்ன பண்ண போறாங்கன்னா ஜஸ்ட் நம்ம மறந்துடக்கூடாதே அப்படின்றதுக்காக ஒரு டெஸ்ட் பண்ணி நமக்கு ஷோ பண்றாங்க. அதுல நீங்க என்ன பண்ணலாம், 71 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். இல்ல நான் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கேன் அப்படின்னா இந்த 13 டைப்ஸ் நீங்க படிச்சுட்டு போயிருந்தாலே, நீங்க ஒரு ஹாஃப் படிச்சுட்டு போயிருந்தா கூட 26க்கு பாதி எடுத்திருக்கலாம். 13 ஆச்சும் நீங்க எடுத்திருக்கலாம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு பாஸ் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல என்ன பண்ணிடலாம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கிளியர் பண்ணி உங்களோட பேப்பர் 2 நீங்க கரெக்ஷனுக்கு எடுத்துட்டு போயிடலாம். இதுதான் நீங்க அச்சீவ் பண்ற ஃபர்ஸ்ட் கோலா இருக்கணும். நம்ம எல்லாருமே மேஜரை கான்சென்ட்ரேட் பண்ணி மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஜிஎஸ்ஐயு கூட இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் மேஜருங்கிறத யாருமே மறந்துடுறோம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கேட்டகரி வைஸ் பிரித்து படித்தாலே ஈஸியாக படிச்சிடலாம். எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம ரிப்பீட் மூட்ல என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சப்போஸ் நான் கிராமர்ல ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இங்க பாருங்க கூற்று காரணம் சரியா தவறா இதெல்லாமே 2 மார்க்ஸ்ல நமக்கு கேட்கறாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நீங்க கிராமர் பண்ணாம கூட, கிராமரை அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணாம கூட என்ன பண்ணிடலாம்னா நீங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ஈஸியா வந்து கிளியர் பண்ணிட்டு நீங்க உள்ள போயிடலாம். இது லாஸ்ட் இயர் கேட்ட டேட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா உங்களுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் தென் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. 2025க்கு சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்க? பார்த்தவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 2025 நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லை இந்த இன்ஃபர்மேஷனே நான் இப்போதான் புதுசாக கேள்விப்படுறேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஓகே, ராகவிக்கு தெரிஞ்சிருக்கு. சூப்பர்மா. ஸோ இப்போ 2025ல உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட ஸ்க்ரீன் உங்க எல்லாருக்குமே விசிபிளா இருக்கா? ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் இயர் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா, 15/5/24 நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா, இந்ததோட நோட்டிஃபிகேஷன். ஓகே, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 7/2024 இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிலோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்த இந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான பேப்பர். ஓகேங்களா? இந்த எல்லா கேட்டகரியில வர நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு சிங்கிளா ஒரே ஒரு பேப்பர் தான் நீங்க வந்து நோட் பண்ண போறீங்க. ஓகே, நான் உங்களுக்கு சிலபஸ் ஷேர் பண்றேன். பேஜ் நம்பர் 48 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு பாருங்க 37 டைப் கொடுத்துருக்காங்களா. இந்த 37 டைப்பை தான் நான் உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இங்க பாருங்க ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 10 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த சிலபஸ் எடுத்து பாருங்க. நம்பர் 10ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஸோ இதுல உங்களுக்கு டோட்டலி எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 3 கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 கொஸ்டின்ஸை நீங்க படிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கணும். இது உங்களுக்கு லாஸ்ட் இயர் கொடுத்த சிலபஸ்.
ஸோ இந்த வருஷம் சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த சிலபஸ் தான் உங்களுக்கு இது. ஓகே, இந்த சிலபஸ் தான் இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. குறியீடு 501, இதுதான் உங்களோட கோடு. இப்போ ஒரு டவுட் வரும், மேம் இப்போ நான் சிடிபிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா ஏடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சிடிபிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணனா என்ன படிக்கணும், ஏடிக்கு ப்ரிப்பேர் பண்ணனா என்ன படிக்கணுன்ற ஒரு டவுட் இருக்கா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு யாருக்காச்சும் அந்த டவுட் இருக்கா? சிலபஸ் மாறி மாறி இருக்குமா, சேமா இருக்குமான்னு டவுட் இருக்கா? சிடிபிஓ அப்படின்னா நீங்க யூஜி ஸ்டாண்டர்ட்ல எழுத போறீங்க, ஓகேவா? ஏடி அப்படின்னா பிஜி ஸ்டாண்டர்ட்ல எழுத போறீங்க. உங்களோட மேஜர் டிகிரியை வச்சு சேஞ்ச் ஆகும். நீங்க சிடிபிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே தான், ஏடிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே தான். உங்களோட சிலபஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி சேம் தான். நீங்க பயப்படவே வேண்டாம். தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்க படிச்சீங்கன்னா சிடிபிஓக்கும் அதே சிலபஸ் தான், ஏடிக்கும் அதே சிலபஸ் தான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது நீங்க சிடிபிஓ ஏடின்னு தனியான கேட்டகரியில உங்க டெஸ்ட் வராது. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இந்த 2 டைப்ல தான் உங்களுக்கு சிடிபிஓ அண்ட் ஏடி என்ன பண்ண போறாங்கன்னா கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகே, நான் அகைன் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இங்க பாருங்க. ஸோ ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, நேர்முக தேர்வு பதவிகள், நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள். ஸோ இன்டர்வியூ போஸ்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட், நீங்க சிடிபிஓக்கு எக்ஸாம் எழுத போனாலும் சரிதான், ஏடிக்கு எக்ஸாம் எழுத போனாலும் சரிதான், உங்களுக்கான சிலபஸ் வந்து ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 501 சேம் தான். இப்போ என்ன மாத்திருக்காங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் ஆக்கியிருக்காங்கம்மா. இப்போ லாஸ்ட் டைம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா 37 கேட்டகரிக்குள்ள படிச்சத உங்களுக்கு யூனிட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் லாஸ்ட் டைமுக்கும் இப்போ பண்ணதுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ். ஓகே, என்ன சொல்றேன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்க 37 கேட்டகரியா வச்சு கொஸ்டின் நம்பரா வச்சு படிச்சத யூனிட்டா உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலி 7 யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் 2025க்கான அப்டேட். 2024க்கும் 2025க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான், ஓகேவா? ஸோ இப்போ யூனிட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம், சொல் அகராதி. யூனிட் 3 எழுதும் திறன், கலை சொற்கள், வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழி பெயர்ப்புகள், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதுதான் கொஞ்சம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற ஒரு இந்த யூனிட் 7 அழகு 7ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதை மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகே, கிளியரா இருக்கா? ஓகே, இப்போ இது இலக்கணம்ல 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லாஸ்ட் டைம் ஷேர் பண்ண சிலபஸ்ல 2024 வரைக்கும் எந்த டாபிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்ற ஒரு ஐடியாலஜி இல்லாமல் தான் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ நம்மளே கேட்டகரி பண்ணி என்ன பண்ணிக்கிட்டோம், லாஸ்ட் இயரில் வச்சது, அதுக்கு முன்னாடி இயரில் வச்சதுன்னு நம்ம ப்ளூ பிரிண்ட் நம்மளே மேக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு லாஸ்ட் இயரில் நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா 2024ல் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸில் நம்ம டீம் மேக் பண்ணணும் ப்ளூ பிரிண்ட், ஓகேவா? அந்த எக்ஸாம்ஸ் எண்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன கொஷின்ஸ்லாம் என்னென்ன கேட்டகரியிலேருந்து கேட்டிருக்காங்க, எவ்வளோ நம்பர் கேட்டிருக்காங்க, நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும், எதுக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம டீமில் ஒர்க் பண்ணி மேக் பண்ணணும் ப்ளூ பிரிண்ட்டு 24க்கு. 25க்கு இன்னும் நம்ம ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணி டிஎன்பிசியே கொடுத்துட்டாங்க. இதுதான் நான் கேட்க போகிறேன், இவ்வளோ நம்பர் தான் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், 60 மார்க்குக்கு கேல்குலேட் பண்ணி படிக்கலாம். இல்லை டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, எந்த அளவுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு அது டஃப்பாக இருக்கும். அப்போது ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும், நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும்,
ஓகேங்களா? உங்களுக்கு கிளியர் கட்டா எந்த அளவுக்கு குடுத்துட்டே வராங்களோ, அந்த அளவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க டஃப் பண்ணி தான் கேட்க போறாங்க. ஸோ, அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அதிகமான பிராக்டிஸ்ல இன்வால்வ் ஆகணும். டைம் வேஸ்ட் பண்ணாம, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தா தான் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணுவேன்னு இல்லாம, நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் உங்களால எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ ரிவிஷன் பண்ணி அத கிளியர் பண்ண முடியும். என்னோட பாயிண்ட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் பண்ணி கிளியர் பண்ண முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இலக்கணம்ல 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சொல் அகராதியில 15, எழுதும் திறன்ல 15, கலை சொற்கள் 10, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், அந்த காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா, ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அதில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கேட்பாங்க, அதில் 15, எளிய மொழிபெயர்ப்பு 5, ஓகேங்களா. இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கிறதுல 15, டோட்டலி 100 கொஸ்டின்ஸ், 150 மார்க்கு, 1.5 மார்க் ஃபார் ஈச் கொஸ்டின். இதுதான் உங்களுக்கு இப்போ 25ல அப்டேட் ஆன நியூ டாபிக்ஸ், நியூஸ் ப்ளூ பிரிண்ட். இது எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணேன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை பிரிண்ட் அவுட் போட்டு கூட வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸ்க்ளூசிவாக நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற சிலபஸ். இதுதான் இந்த சிலபஸ் தான் உங்களுக்கு. இல்லை பாருங்க, நான் சொன்ன எல்லா விஷயமுமே இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, அழகு 1, அதாவது இலக்கணம்ல எழுத்து சொல் அப்படின்னு சொல்லி பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அந்த மாதிரி ஃபுல் கேட்டகிரி. சொல்ல சில கேட்டகிரிஸ். அதே மாதிரி சொல் அகராதி இருக்கு இல்லையா, அதுல 15 என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்கன்னா, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், ஓரெழுத்து ஓர் மொழி, உரிய பொருட்களை கண்டறிதல், இந்த மாதிரி கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்துதல். ஸோ அழகு 3ல எழுதும் திறன், அழகு 4ல கலை சொற்கள், ஸோ பல்துறை சார்ந்த கலை சொற்கள், அதாவது நமக்கு எல்லா கேட்டகரியிலையும் கேட்க போறாங்க. லாஸ்ட் டைம் அவங்க மென்ஷன் பண்ணி சொன்னது வந்து அலுவலகம், ஆஃபீஸ் ரிலவெண்டடான ஒரு சொல். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சயின்ஸ், எஜுகேஷன், மெடிக்கல், அக்ரிகல்ச்சர்னு சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சொல் வந்து படிக்கணும். அதே மாதிரி வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், ஸோ ஒரு கட்டுரையை கொடுத்துருப்பாங்க, இல்லை நீங்கள் அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை வச்சு உங்களால் என்ன பண்ண சொல்கிறாங்க, பழமொழி பொருளறிதல், இந்த மாதிரி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எளிய மொழிபெயர்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இலக்கியம், தமிழ் அறிஞர்கள். 1 minute. ஸோ இதுதான் இப்போ இந்த யூனிட் 7 தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. திருக்குறள் தொடர்பான செய்திகள், அதாவது 20 அதிகாரங்கள் மட்டும், ஒரு 20 அதிகாரங்கள் கொடுத்து ஆல்ரெடி நீங்க படிச்சது தான், 6th to 10th படிச்சது தான். அதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் அடிஷ்னலா கேட்க போறாங்க. இப்போ லாஸ்ட் ப்ளூ பிரிண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் இல்லை, பட் இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கு. ஓகேங்களா. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமைன்னு சொல்லி ஒரு 20 டைப்ல கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அதே மாதிரி ஸோ இங்க பாருங்க, அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு எஸ்எஸ்எல்சி தான், இதை அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா பயப்படாம நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி சில அறிஞர்களோட நேம்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நமக்கு நிறைய பூவே சுவாமிநாதன் ஐயர், மீனாட்சி சுந்தரம், இவங்களை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு தமிழ் புக்ல இருக்கும். அதையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹியர் ஆஃப்டர் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். அதே மாதிரி தமிழ் நூல்கள் பத்தி, நூல் இருக்கு இல்லையா, புக்ஸ், நாலடியா, நான்மணிக்கடிகை, இதை பத்தியும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேம் தான். நீங்க அடிஷனல் ப்ரிப்பரேஷன் வந்து யூனிட் 7 மட்டும் நீங்க பண்ணனா ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 minute. ஓகே, இப்போ 2025 எங்க நம்ம போய் படிக்கணும், வேர் டு ஸ்டடி அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இப்போ எல்லாருக்குமே வந்திருக்கும். கரெக்டா. ஸோ இப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு ஒரு லைவ் கிளாஸஸ் நம்ம நெக்ஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்கள் கையில் என்ன பண்ண போகிறோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோருக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுக்க போகிறோம். உங்கள் எல்லார்கிட்டையுமே எஸ்எஸ்எல்சிக்கான புக் இருக்கும்.
இல்லை அந்த புக் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் லோக்கல் புக் ஷாப்பில் வாங்கிக்கலாம், இல்லை உங்கள் சிப்ளிங்ஸ் உங்கள் கசின்ஸ் வச்சுருந்தா கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். 10th வரைக்கும் 6th to 10th வரைக்கான புக்கு. நான் கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணலை, நானே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். எனக்கு வந்து எப்படி நீங்கள் கைட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரே ஒரு லைவ் கிளாஸஸ் இருக்குது, அந்த லைவ் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். அந்த லைவ் கிளாஸஸில் உங்களுக்கு ஆக்சுவலி இது பெய்டு லைவ் கிளாஸஸ் தான், ஓகேங்களா? அந்த லைவ் கிளாஸஸில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேட்டகரி நீங்கள் இங்கே லேர்ன் பண்ணனா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இருக்குன்னா நீங்கள் அதை எங்கே படிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கேட்டகரி உங்களுக்கு இருக்கும் இல்லையா, சொல். அந்த சொல் அப்படின்ற இருக்க தமிழ் புக்கில் எந்த ஸ்டாண்டர்டுக்கு எந்த இயல், அதாவது எந்த யூனிட்ஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது கம்பல்ஷன் இல்லை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஃபர்தராக குரூப்பில் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து பெய்டு செஷன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்டன் பண்ணி அந்த ப்ளூ பிரிண்ட்டை மட்டும் வாங்கி வச்சு என்ன பண்ணலான்னா நீங்களே ஓனாக உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அகெயின் இன்ஃபார்ம் பண்ணுறேன், அந்த ப்ளூ பிரிண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜஸ்ட் அந்த எந்த யூனிட்ஸ்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஃபுல் புக்குக்கான என்னென்ன படிக்கணுன்ற கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் அதில் இருக்காது. ஓகே, உங்களுக்கு நான் யூனிட் ஷேர் பண்ணி சொல்கிறேன், கிளியராக இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ என்ன ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் யூனிட் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த யூனிட் 1ல எழுத்து சொல் இருக்கு. இந்த எழுத்து சொல்ல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிலே குறிநெடி, இந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் அவங்க தனித்தனியாக எடுத்துக்குவாங்க. அந்த தனித்தனியாக அந்த டாபிக் எடுத்து நீங்கள் தமிழ் புக்கில் எந்த ஸ்டாண்டர்டில் படிக்கணும், அது எந்த யூனிட்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் 6th-னா 6th ஸ்டாண்டர்டில் எந்த யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃபுல் புக்கும் படிக்கணுமா, இல்லை புக் பேக் எங்கே படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை அந்த செஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரீ செஷனோட டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷனில் யாருக்காச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் 1 by 1 நேம் பிக் பண்ணுறேன். கிளியராக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துக்கோங்க. டவுட்ஸ் இருக்கிறவங்க கேட்கலாம். நீங்கள் கேட்குற டவுட் வந்து நம்மளோட அதர் ஆஸ்பரன்ஸ்க்கு கிளியர் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்கலாம், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டவுட்ஸ் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தராக அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் கேட்க கேட்க தான் உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெசிடேட் பண்ணாமல் இமீடியட்டாக அதை கேட்டுருங்க. ஸோ இந்த ஃப்ரீ செஷன் வந்து நெக்ஸ்ட் எப்போ நம்ம கண்டக்ட் பண்ணுவோம், ஐடியா நெக்ஸ்ட் பிளானர் தான். ஸோ அப்போது நீங்கள் இதவே யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், பாஸ் மார்க் வந்து 60-ஆ 40-ஆ மேம்? 60. இல்லை, மொதல் 40ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, நமக்கு 60 தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? Okay, நான் ma'am. உங்களுக்கு லாஸ்ட் இயர்க்கான ஷேர் பண்ணுறேம்மா, 1 minute. ஆக்சுவலி Okay. அப்படியே லைன்லேயே இங்கே பாருங்க, இதுதான் லாஸ்ட் இயர் நமக்கு வந்த எக்ஸாமா, 15/5/2024 வந்த எக்ஸாம். ஸோ இங்கே பாருங்க, ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போவுமே கிளியராக வந்து ரீட் பண்ணுங்க. யூடியூப்ஸில் சொல்கிற வீடியோஸை விட நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எப்போ எக்ஸாம்ஸ் எழுத போனாலும் அதை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரிய வரும். கொடுத்துருக்காங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் ஏ
சாரி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 100 கொஷின்ஸ் 150 மார்க்கு. எல்லா கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு 60 தான் பாஸ் மார்க். ஓகேவா? ஓகே, வேறு டவுட்ஸ் இருக்கா? வேறு டவுட் யாருக்காச்சும் இருக்கா? கிளியராக இருக்கீங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? யாராச்சும் ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ண வில்லிங்காக இருக்கீங்களா? நாங்கள் ஃபார்ம்லாம் கொடுத்து ஃபில் பண்ணுறதுலாம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது பாசிட்டிவாக இருந்தாலும் ஓகே தான், நெகட்டிவாக இருந்தாலும் ஓகே தான். ஓகே, எல்லாருமே சாட்டில் 1 மினிட்மா நான் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, சொல்லுங்கள் அமிர்தஸ்ரீ. ஐயோ, தாரணியா? சரி, ஓகே, சொல்லுங்கள். நோட்ஸ் எதுவும் ஷேர் பண்ண முடியுமா மேம் தமிழுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு? ஓகே, தமிழ் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் வந்து அது பெய்டு நோட்ஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த ஒரு செஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லைவ் செஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு வந்து யூனிட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதாவது இப்போது சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, சந்திப்பிலைன்னு ஒரு கேட்டகரியாக டாபிக்ஸாக இருக்கு இல்லையா, அதை எந்த புக்கில் நீங்கள் படிக்கணும்னு வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த செஷனோட பேட் வந்து 500 அதில் போட்டிருந்தாங்க இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட்டில், அதில் தான். நீங்க டீடைல்டா இதுதான் சேர்த்தெழுதுக படிக்க போறேன், இதுதான் பிரித்தெழுதுக படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்டரா நீங்க கேட்டிருக்கீங்க. அதாவது உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட சேர்த்து வரணும்னா அது நோட்ஸ் வந்து நீங்க பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, சாட்ல கேட்டிருக்காங்க ஜெயசுதா, ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ப்ளூ பிரிண்ட் we can get this session. ஓகே, ஷியோர்மா, உங்களோட queries நாங்கள் எடுத்துக்கிறோம். ஃப்யூச்சரில் நாங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஃப்ரீ செஷனோட ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ப்ளூ பிரிண்ட் இல்லை வேறு ஏதாச்சும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? சொல்லுங்க ஹரிதா. மேம் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி பண்ணுவீங்களா, இல்லை தமிழுக்கு மட்டும் ப்ளூ பிரிண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணுவீங்களா? ஆக்சுவலி நம்ம எதுக்காக இதை நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஆஸ்பரன்ஸ் எல்லாருமே ஈகராக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கரெக்டுங்களா? பட் தமிழ் தான் நம்மளோட பாஸ் மார்க். இது நீங்கள் பாஸ் ஆனாலே என்ன பண்ணிடலாம்னா, மெஜாரிட்டி ஷார்ட் லிஸ்ட் எதில் பண்ணி விடுறாங்கன்னா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் நிறைய சூப்பராக மேஜர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பீங்க. பட் தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து அடி வாங்கிருச்சு, நமக்கு வந்து அது ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நம்ம 60க்கு பிலோ 60 வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம பேப்பரை ஃபர்தராக வேலிடேட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒரு ஃப்ரீ செஷனாக நாங்கள் வச்சு இதை கண்டக்ட் பண்ணோம். ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொரு செஷனும் வேணும்னா அது நம்ம பேடு மாதிரி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஓகே, வேறு டவுட்ஸ் இருக்காமா? ஓகே, யாராச்சும் ஃபீட்பேக் ஷேர் பண்ண வில்லிங்காக இருக்கீங்களா? இஸ் எனிஒன்? இந்த செஷன் எப்படி போச்சு? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? அது பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தாலும் ஓகே தான், நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தாலும் ஓகே தான். ஸோ வி ஆர் வெல்கம். ஓகே, 10 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஸோ யாருக்குமே எதுவும் தோணலையா? ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம என் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் த செஷன். தேங்க்யூ ராகவி, தேங்க்யூ. டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம என் கொடுத்துக்கலாம். பாய் பாய் ஆல், தேங்க்யூ. தேங்க்யூ ஹரிதா. தேங்க்யூ ஜெயசுதா. ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னா நீங்கள் என் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வெயிட் பண்ணி ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு போகலாம்.
கௌசல்யா, சந்தியா டவுட் இருக்காமா? டவுட்ஸ் இல்லைன்னா என் கொடுத்துக்கலாம். பாய், தேங்க்யூ. ஓகே, நான் என் கொடுத்துக்கிறேன் டவுட்ஸ் இல்லைன்னா.